வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஐயனார் துபாய் அபுதாபிலிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்தநாள் வந்துச்சு. அந்த பிறந்த நாளுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சுன்னா, ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பிறந்த நாளுக்கு பஸ்ஸுகளை ஒரு 1500 பஸ்ஸுகளை தமிழ்நாட்டில் இறக்கி அவர் பிறந்த நாளைக்கு ஓட விடணும் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க, ஓப்பனும் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு எந்த ஒரு பஸ்ஸுமே, அதாவது எப்படின்னா, அது பெட்ரோல் டீசலில் ஓடுற பஸ் இல்லை உறவுகளே, அது ஒரு பேட்டரியில் ஓடுற பஸ்ஸு. சார்ஜ் ஏற்றிக்க வேண்டியது, சார்ஜ் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஓடும். அதுக்கான வேலைகளை பூரா எல்லாமே செய்யாமல் அறிவிச்சிட்டாங்க. கலைஞர் பிறந்த நாளைக்கு 1500 பஸ்ஸை நாங்கள் விடுறோம் அப்படின்னு. ஆனால் ஏதாச்சும் ஒரு பஸ் இது வரைக்கும் ஓடி இருக்கா? சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா எல்லாமே ஊழல். அதில் எப்படி பணத்தை சுருட்டலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம். பஸ்ஸுக்கு சார்ஜ் போடுறதுக்கு தேவையான சாமான்களாக வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம்ல அதை வெளியிடணும். அவசரமாக வெளியிட்டுவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுபோக ரெண்டாவது, அந்த பஸ்ஸை ஓட்டுறதுக்கு தமிழ்நாட்டில் அதிகமான டிரைவர்கள் இல்லைன்றாங்க. பஸ் ஓட்டுறதுக்கு அதிகமான டிரைவர்கள் இல்லை. இப்போ டிரைவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு தனியார் கம்பெனிக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அதாவது ஏழை விடுற மாதிரி ஏழை விட்டு அவங்க தனியார் பஸ்ஸுக்காரங்க ஏழை ஆளுகளை எடுத்து அவங்க மூலியமாக டிரைவர் கொண்டாந்து சேர்க்குற மாதிரி. அப்போ தனியார் நீங்கள் கொடுக்கும்போது என்னாகும், அவன் 3 லட்சம் 4 லட்சம் வாங்கிக்கிட்டு டிரைவரை சேர்ப்பான். ஏன் இது அரசாங்கமே எடுத்து செய்யலாம்ல? எத்தனையோ டிரைவர்கள், நல்ல டிரைவர்கள் இருக்காங்கல்ல. ஏற்கனவே இருந்த டிரைவர்கள்லாம் ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை, இழுவ தொகையை கொடுக்கவே இல்லை. இந்த திமுக அரசும் சரி, ஏடிஎம்க அரசும் சரி, 2 பேருமே கொடுக்கல. அப்போ ஏற்கனவே வேலை பார்த்த டிரைவர் கண்டக்டர்லாம் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க. அப்போ புதுசாக வர டிரைவர்கள் யோசிப்பாங்கல்ல. யோசிக்கிறத விடுங்க, கவர்மெண்ட் வேலைன்னா பணத்தை 3 லட்சம் 4 லட்சம் கட்டிட்டு கூட போய் சேருவாங்க. ஆனால் அந்த ஏற்பாடுகளை முன்னேற்பாடுகள் பண்ணிட்டு இவங்க பஸ்ஸுகளை இறக்குமதி செய்யணும், அதுக்குண்டான வேலையை பண்ணணும். அது எதுவுமே பண்ணலை. எல்லாமே விளம்பரம் தான். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா எங்கேயாச்சும் மு.க. ஸ்டாலின் வர்றாருன்னா பெண்கள் பூரா ரோட்டில் நிப்பாட்டி வச்சு நடனம் ஆட வச்சு அதை வேடிக்கை பார்ப்பாங்க. முதலமைச்சர் வர்றாருன்னா நடனம் ஆடி தான் அதை பார்க்கணுமா? மக்கள் பிரச்சனை எவ்வளோ இருக்குங்க. அந்த மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு முன்னெடுப்புகள் எடுத்தால் சந்தோஷம்தான். உண்மையிலே வாழ்த்துவோம், வரவேற்போம். அதை செய்ய மாட்டார் ஐயா ஸ்டாலின். விளம்பரம் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலையோ அந்த வேலையை பார்க்குறாங்க. விளம்பரத்து திமுகவை தான் இருக்குது தமிழ்நாட்டில். எதுவும் செயல்பாடுகள் ஒன்றும் இல்லை. மக்களே, நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் எப்படி ஆட்சி நடக்குது அப்படின்னு.